உச்சவாசல் அப்படிங்கிறது சமையல் அறைக்கு கொடுக்குறோம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துட்டே இருக்கும். ஓ! இவங்க வர்றவங்க எல்லாருமே கணவன் மனைவிக்கு சண்டைக்கு வாயு மூலை பிரச்சனையா, தென்மேற்கு மூலை பிரச்சனையாக இருந்தால் தான் வரும். இல்லை வடகிழக்கில் படிக்கட்டு இருந்தால் வரும், ரூம் இருந்தால் வரும், சமையல் அறை இருந்தால் வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. சமையல் அறையில் ஒரு பாதிப்பு இருந்துச்சுன்னா அது மொத்த குடும்பத்தையுமே பாதிக்கும். ம். இது பெரும்பாலான வாஸ்து நிபுணர்களுக்கு தெரியறதில்ல. ஸோ சமையல் அறையில் இருக்கக்கூடிய வாசலை வாயில் பகுதியை சரி பண்ணாங்கனாலே பெரும்பாலான பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கான பிரச்சனைகள் குறைஞ்சிரும். அதே போல் தான் இப்போது ஒரு வீட்டுடைய சமையல் அறைக்கு நீங்கள் என்ட்ரி கொடுக்கறது தவறாக கொடுத்துட்டோம்னா அந்த வீட்டில் பெரும்பாலும் பெண்கள் சமைக்கிறதில்ல. ம். கணவன் பெரும்பாலும் ஹோட்டல் தான் சாப்பிடணும். அப்படி இல்லைன்னாலும் இவங்க சமைச்சு வச்சாங்கனாலும் இவர் சாப்பிட முடியாது. சாதாரணமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. 2 பேர்த்துக்கு சண்டை வந்துடும். எதுக்கு சண்டை வருதுன்னே தெரியாது. அந்த சாப்பிட்றப்ப மட்டும்தான் சண்டையே வரும். மிச்சப்போ நார்மலாக இருக்கும். 2 பேரும் கேஷுவலாக இருப்பாங்க. 2 பேரும் ஒன்றா தான் காரில் வருவாங்க, போவாங்க, எல்லாமே நடக்கும். சமையல் கட்டில் உட்காந்து இவங்க டைனிங் டேபிளில் சாப்பிட ஆரம்பித்தா சண்டை வந்துடும். இது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஸோ இதற்கும் பார்த்திங்கன்னா அந்த தென்கிழக்கு பகுதி தான். ஸோ நீங்கள் எதனால் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத முழுமையாக நம்ம தெரிஞ்சு எந்த பகுதின்னு மாற்றி அமைச்சிங்கன்னா வாஸ்துப்படி 100% பலன் எடுக்கலாம்.